கொடுத்துருக்காங்க. ஒரு பயிற்சி தான், அதிலே 7 கணக்குகள் அவ்வளோதான். இந்த சாப்டரே அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான், அன்றாட பயன்பாட்டுக்கு உள்ளது தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொறுத்துக்க மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் சிம்பிள்ஸு, இந்த பக்கம் அதனுடைய யூசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அம்புக்குறி எதுக்குனாக்கா, செயல்பாட்டின் அடுத்த நிலையை காட்டும். அம்புக்குறி வந்து செயல்பாட்டின் அடுத்த நிலையை காட்டும். அப்போ வந்து இதுதான் வந்து 1வது ஆன்சர். இங்கே பாருங்கள், 2வது ஒரு உருளை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் எதுக்காக போடனாக்கா, ஆரம்பம் மற்றும் இறுதி. ஆரம்பம் மற்றும் இறுதி, இதுதான் வந்து 2வது ஆன்சர். ஸ்டார்டிங் ஒரு ஃப்ளோ சார்ட் போடும்பொழுது ஸ்டார்டிங், அதாவது ஆரம்பமும் முடிவும் இது மாதிரி தான் நம்ம இந்த ஷேப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து செகண்ட் ஆன்சர். தேர்டுக்கு பாருங்கள், ஒரு இணைகரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இணைகரம் எதுக்குன்னாக்கா, உள்ளீடு மற்றும் வெளியீடு, இன்புட்டு அவுட்புட்டுக்கு வந்து இந்த இணைகரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த தேர்ட் ஆன்சர், உள்ளீடு மற்றும் வெளியீடு, இது வந்து தேர்ட் ஆன்சர். ஃபோர்த்துக்கு பாருங்கள், இது வந்து செவ்வகம் மாதிரி கொடுத்துருக்கு. இது என்னது, செவ்வகம் மாதிரி கொடுத்துருக்கு. இந்த செவ்வகம் வந்து ஒரு என்ன ஆக்டிவிட்டி, அந்த என்ன ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்குறோமோ, இந்த உள்ளீடு பண்ணிவிட்டு அதில் என்ன ஆக்டிவிட்டி செய்யணும், C = A+B, ஏவையும் பியையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு C வரணும். அதுதான் இந்த செவ்வகம். இது வந்து ஃபோர்த் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒரு சாய் சதுரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து என்னது, தீர்மானம், என்ன தீர்மானம் நிறைவேறுதோ அதுதான் வந்து இந்த ஃபைனலாக இந்த பாக்ஸில் போடுவாங்க. அது வந்து A is greater than or equal to 0. A வந்து என்னது, greater than or equal to 0. அப்போ 5வது ஆன்சர் இதான். 5வது ஆன்சர் இதான். ஃபஸ்ட்டுக்கு வந்து செயல்பாட்டின் அடுத்த நிலையை காட்டுதல். 2வது இந்த உருளை மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஆரம்பம் மற்றும் இறுதிக்கு இந்த பாக்ஸை போடணும். இணைகிற மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம உள்ளீடு அல்லது வெளியீடுக்கு நம்ம இது மாதிரி கொண்டு வரணும். இந்த ஆக்டிவிட்டி எதில் தான், அந்த செவ்வகம் மாதிரி உள்ளதில் தான் ஆக்டிவிட்டி. இது பார்த்திங்கனாக்கா, தீர்மானம் நிறைவேற்றும் பெட்டி வந்து சாய் சதுர வடிவில் இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு இந்த பொறுத்துக்கவை ஈஸியாக போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வந்து செகண்ட் சம்மை பார்ப்போம். செகண்ட் சம்மில் பாருங்கள், ஒரு தானியங்கி பணம், அதாவது ஏடிஎம் மிஷினுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? ஏடிஎம் மிஷினுக்கு உங்கள் பேரண்ட்டு கூட போய் பணம் எடுக்கும்போது அப்பாவோ அம்மாவோ எப்படி எடுக்கிறாங்கன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். சில பிள்ளைங்க நீங்களே எடுப்பீங்க, இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டியை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த செயல்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் பணம் எடுக்கும் அட்டையை சொருகவும். முதல்ல கார்டை சொருவணும். அதுக்கடுத்தது லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது என்ன, வித்ட்ராயல் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறீங்களான்னு கேட்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, வங்கி கணக்கு, அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். அதுக்கடுத்தது அடையாள எண்ணை, பின் நம்பர் நம்ம போடணும், அமௌண்ட்டு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பணத்தை எடுத்துக்கிட்டு கார்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடணும். இதுக்கு வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் போடணும். அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த கணக்கில் வந்து. தானியங்கி பணம் தானியங்கினா ஏடிஎம் மிஷின், அதாவது தானியங்கினா நம்மளுக்கு புரியாது. ஏடிஎம் மிஷின்னா நம்மளுக்கு தெரியும், ஏடிஎம் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் எப்படி போடணும்னாக்கா, ஃபஸ்ட்டு தொடக்கம், அந்த உருளையாக இருக்கிற பாக்ஸில் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கடுத்தது ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணணும், சொருகணும். அப்புறம் என்ன செய்யணும், மொழியை தேர்ந்தெடுக்கவும். அப்படியே நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இது அப்படியே நம்ம இந்த ஃப்ளோ சார்ட் போட வேண்டியது தான். வந்து நம்மளுக்கு இணைகரம் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த பொறுத்துக்களை சொன்னோம் இல்லையா, செவ்வகம் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம், இந்த செயல்பாடுகள்லாம் வந்து செவ்வகம். இந்த இணைகரம் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த இணைகரம் மாதிரி இருக்கிறது வந்து உள்ளீடு, அதுக்கு அடுத்தது வெளியீடு. இதுக்கு வந்து இந்த இணைகரம் மாதிரி இருக்கிறது. இந்த ஆக்டிவிட்டிகள்லாம் இந்த செவ்வகம் மாதிரி உள்ள டயக்ராமை போட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஃப்ளோ சார்ட் போடணும். பணம் எடுத்தலை தேர்ந்தெடுக்கவும், சேமிப்பை அதை அப்படியே நீங்கள் ஃப்ளோ சார்ட்டில் கொண்டு வந்துட வேண்டியதான். முடிவு பார்த்திங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டும் இந்த மாதிரி உருளை வரணும். அதுக்கு அடுத்தது இணைகரம், உள்ளீடும் வெளியீடுக்கும் இணைகரம், இது செவ்வகம் போட்டுக்க வேண்டியதான். ஒவ்வொரு ஃப்ளோ ஆகும்பொழுது ஒரு டயக்ராம்லேருந்து இந்த டயக்ராம் வந்து இந்த அம்புக்குறியை பயன்படுத்தணும். அடுத்தது நம்ம 3வது கணக்கு பார்ப்போம். 3வது கணக்கு பாருங்கள், அலைபேசி ரீசார்ஜ் பண்ணுறது. அலைபேசியினை ரீசார்ஜ் செய்யும் வலை, உலாவியல், உள்நுழைக, ப்ரீபெய்டு அல்லது போஸ்ட் பெய்டு. இது அப்படியே நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் போட வேண்டியது தான். இந்த ஃப்ளோ சார்ட் போடும்போது பாருங்கள், ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும், இந்த ப்ளூ கலரில் உருளி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இணைகரம் தான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் போடணும்.
இந்த உருளி மாதிரி ப்ளூ கலரில் உள்ளது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இந்த உள்ளீடு வெளியீடுக்கு ஒரு இணைகரம், நடுவில் உள்ள ஆக்டிவிட்டிலாம் செவ்வகம். இதில் அப்படியே எடுத்து ஷார்ட்டாக எழுதிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஆக்டிவிட்டி. இது எக்ஸாமுக்கு வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது 4th கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள போக்குவரத்து விதியினை விளக்கும் செயல்படத்தில் அம்புக்குறிகளை பயன்படுத்தி நிரப்புக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? செயல் வழிப்படம் கொடுத்துருக்காங்க. இந்த செயல் வழிப்படத்தில் என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு ஆரம்பம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்னது? சிக்னலை உள்ளீடு செய்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம இதிலேருந்து அம்புக்குறி போடணும். போட்டுட்டு இதிலேருந்து என்ன செய்யணும்? இதுக்கு வரணும். சிக்னல் வந்து ரெட்டாக இருந்ததுன்னா இதுக்கு கீழே போகணும். இது போயிடும். இது வந்து ரெட்டாக இல்லை எல்லோ அப்படின்னாக்கா நம்ம இந்த ஆக்டிவிட்டிக்கு வரணும். வரும்பொழுது இது இல்லைன்னா இது ஒரு செயல்பாடு, ஆம்னா இதுக்கு ஒரு செயல்பாடு. அப்போ சிக்னல் மஞ்சளாக இருந்ததுன்னா இந்த மஞ்சளுக்கு ஆம்னாக்கா இந்த செயல்பாடு, இல்லைன்னா இந்த செயல்பாடு. அந்த மாதிரி ஆம் இல்லை இந்த 2 ஆக்டிவிட்டிக்கு நம்ம போனோம். அதுக்கு அடுத்தது இது எப்படியா இருந்தாலும் இந்த 3 எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும்? இது இறுதி வரும். அப்போது இந்த அம்புக்குறியை இப்படி போடணும். இதுதான் உங்களுக்கு சிக்னலை உள்ளீடு செஞ்ச பிறகு ரெட் சிக்னலா எல்லோ சிக்னலா, அப்படி எல்லோ இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்டு போடும். இது வரும்போது ஆமாம் இருந்தால் இது, இல்லைன்னா இது. அப்போ இந்த அம்புக்குறிக்கு மேலே இல்லை இன்னும் எழுதணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு. அடுத்தது பாருங்கள், 4வது கணக்கு. 5வது கணக்கு பாருங்கள். 5வது கணக்கு பார்த்திங்கன்னா, அருகில் கொடுக்கப்பட்டிருக்கும் செயல் வழிப்படத்தை பயன்படுத்தி உள்ளீடு செய்க. அப்போ பெயரை உள்ளீடு செய்யவும். அதுக்கடுத்து ஏபி உயிருள்ளவை உயிரற்றவை. ஏன்னா உயிருள்ளவை, பின்னா உயிரற்றவை. இது பாருங்கள், பெயர் ஏ உயிர் உள்ளவை ஆம்னாக்கா இந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும், இல்லைன்னா இங்கே போகணும். இப்போ என்ன செய்யணும்? அச்சிடுக. எதை அச்சிடணும்? பி என்ற எழுத்தை அச்சிடணும். அதுக்கு அடுத்தது இல்லைன்னா பி அச்சிடணும், ஆம்னாக்கா என்ன செய்யணும்? ஏ வச்சிடணும். இது இருக்குது பாருங்கள். உயிர் உள்ளவையா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம வந்து ஏவை வந்து டைப் பண்ணணும். அச்சிடுக ஏவை டைப் பண்ணாக்கா அதுக்கு அடுத்தது பெயர் ஏவை டைப் பண்ண பிறகு முடிவு எழுதணும். இதுதான் ரொம்ப எளிமையான இதுதான், பயிற்சி தான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 6வது கணக்கில் செயல் வழிப்படம். இது பாருங்கள், பின்வரும் செயல் வழிப்படத்தை நிறைவு செய்க. உனது முதல் அல்லது 2ஆம் பருவ தேர்வின் மதிப்பை உள்ளீடு செய்க. இங்கே ஃபஸ்ட்டு என்னது? இந்த ப்ளூ கலரை பார்த்தீங்கன்னாலே தொடக்கம்னு போட்டுடணும், இல்லாட்டி ஆரம்பம், ஏதோ ஒன்று போட்டுக்கணும். டீனாக்கா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. இப்போ ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கேட்டாக்கா நம்ம என்ன செய்யணும்? இதில் வந்து நம்ம அச்சிடு சராசரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது முடிவு. இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியான செயல் வழிப்படம், ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். அதனால் உங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்கும் எண்டும் வந்து ப்ளூ கலர் உருளி மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது ஒரு இணைகரம் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நடுவில் செயல்பாடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வரும்பொழுது மஞ்சள் கலரில் உள்ள செவ்வகம் தான். இந்த அம்புக்குறி ஆம்னா ஒரு அம்புக்குறி, இல்லைன்னா ஒரு அம்புக்குறி போட்டுக்கிட்டு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். Thank you, children.